ரஷ்யா உக்ரைன் மோதல் முடிவுக்கு வரும் சூழல் உருவாகியுள்ளதால் தங்கத்திற்கான தேவை குறைய தொடங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அலஸ்காவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கின்றனர். இந்த முன்னெடுப்பு வெற்றி பெற்றால் தங்கத்திற்கான தேவை இன்னும் கூட குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 9,290 ரூபாய்க்கும், சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 சவரன் தங்கம் 74,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் 18 கேரட் தங்கத்தின் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் 1 கிராம் ரூபாய் 7,675 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் ரூபாய் 61,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து 3வது நாளாக குறைந்திருப்பது நகை பிரியர்களுக்கு நல்ல வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை குறைந்துள்ளதால் தங்கம் வாங்க திட்டமிட்டவர்கள் தற்போது நகை கடைக்கு படையெடுக்கின்றனர். இருந்த போதிலும் வெள்ளி விலையில் மாற்றம் காணப்படவில்லை. சமீப நாட்களில் அமெரிக்காவின் வரி விதிப்பு, சர்வதேச பொருளாதார நிலையற்ற தன்மை, தொடர்ந்து நடைபெற்ற போர்கள் ஆகியவை முதலீட்டாளர்களை பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதை தேர்ந்தெடுக்க வைத்தது. அதனால் அவர்கள் உலோகங்களை தவிர்த்து சந்தையில் முதலீடு செய்வது அதிகரித்தது. இது வரும் வாரத்திலும் தொடரும் என்பதால் தங்கம் விலை மேலும் செய்யக்கூடும் என வர்த்தக வல்லுநர்கள் கணிக்கின்றனர். இது ஒரு செய்தி மட்டுமே. பொதுமக்கள் இதை தங்கத்துக்கான முதலீட்டு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.